சகோதரி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய பேராகிராஃப்ல வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அந்த கமெண்ட் கேட்டபோது கொஞ்சம் என்னோட பழைய பிளாஷ்பேக்குள்ள போன மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயத்துல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தானாடா, எனக்கு தான் நினைச்சேன் எல்லாத்துக்குமே இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து நிறைய தையல் கிளாஸ் பக்கம் ஒரு 3-4 பக்கம் போய் படிச்சிருக்கிறாங்க. படிச்சிருந்து அவங்களுக்கு ஏதோ அது மெமரியில இதாகல. அதே மாதிரி அவங்க நல்லா ஒர்க் பண்ற லேடி, அவங்களுக்கு வந்து தையல் படிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க பாப்பாவும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தையும் அவங்க வீட்டுக்காருமே வந்து உனக்கு செட் ஆகாது, உனக்கு வராது அப்படிங்கறத அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனாலயே அவங்க ரொம்ப மன வருத்தமும் மன அழுத்தத்துக்குள்ளே போயிருப்பாங்க. என்னோட வீடியோ இந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் சொல்லி கொடுத்துருக்குறீங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. சகோதரி, இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சகோதரி, எந்த பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறவங்க கிட்டையும் நீங்க போய் அவங்க கிட்ட நீங்க எப்படி இந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு இவ்வளவு வெற்றி கிடைச்சது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு குட்டியில பெரிய ஸ்டோரியை சொல்லுவாங்க. அதாவது எம்ஜிஆர், ரஜினி இந்த மாதிரி பெரிய ஸ்டாரு கிட்டையே போய் நீங்க இந்த இடத்துல உட்காந்து எப்படின்னு போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கல, அவங்க வந்து வெளிப்படையா அவங்க ரொம்ப கீழே எவ்வளவு அடி தட்டத்துல இருந்தாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்னு, ஜெயிச்சவங்க மட்டும்தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். தோத்தவங்க யாருமே அந்த மாதிரி நெகட்டிவிட்டியான விஷயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க. அது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் இப்ப ஜெயிச்சிருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறங்காட்டி உங்களுக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய சகோதரிக்கு இந்த மாதிரி விஷயங்களை இன்னியுமே இந்த இந்த 2025லயும் கூட இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா, நான் 8th படிக்கிறதுல இருந்தே நான் படிச்சிருக்கிறேன், தையல் படிச்சிருக்கேன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு நான் வந்து கொஞ்சம் துருதுருன்னு இருக்கு. இப்ப எப்படி உங்ககிட்ட துருதுருன்னு பேசுறேன், இதை விட நான் சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளவு துருதுருன்னு இருப்பேன் தெரியுங்களா? 1 சொன்னா அதுல 2 செஞ்சு காட்டணும்னு நினைப்பேன், 2 சொன்னா 10 செஞ்சு காட்டணும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு துருதுரு. அந்த துருதுருப்பு ஆப்போசிட்ல குருமார்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகேங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப வந்து என்னை வந்து ஒரு டார்கெட் பண்ணி தள்ளி நிறுத்துவாங்க. அங்க வந்து நிறைய விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி அப்படியே இந்த கல் எப்படி மலையிலிருந்து உருண்டு 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 வந்து 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 அது நிறைய இடங்கள்ல உருண்டு வரும்போது அது ஒரு அழகான ஒரு ஸ்டோன், அது அழகான ஸ்டோனா மாறுற மாதிரி நம்மளும் வந்து பல இடங்கள்ல தடுமாறி தடுமாறி வர்ற மாதிரி நானும் இப்போ ஸ்டோன் மாதிரி தான் இருக்கிறேன்னு என்னோட நினைப்பு. அதே சமயத்துல எங்க அப்பாவே பாத்தீங்கன்னா இப்ப